குட் ஈவினிங் மதியமா ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மதியமா புக்கில் பேஜ் நம்பர் 17ல் இந்திரதனுஷ் அப்படின்னு ஒரு போயம் இருக்குது. அதோட சாராंश தான் பார்க்க போகிறோம். इस कविता के रचिता श्री रामपति सुहुल है. இந்த போயத்தை எழுதினவர் ராம்பதி சுகுல் அப்படின்றவர். ஆஜ் இந்திரதனுஷ் நிக்கலா அப்படின்னா கிளம்புறது. ஸோ ஆத்தர் வந்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இந்த போயம் இருக்குது. ஆஜ்னா இன்னைக்கு இந்திரதனுஷ் வந்திருக்கு. இந்திரதனுஷ் நீங்கள் சொல்கிறது ரெயின்போவை பற்றி நமக்கு என்னெல்லாம் தெரியும்? அதில் 7 கலர்ஸ் இருக்கும். இது வந்து மழை பெய்யும் போது சன்லைட்டில் காற்றுல இருக்க மாய்ஸ்சரில் சன்லைட் படுறனால ரிஃப்ளெக்ஷனில் கிடைக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். தேக்கோ பாருங்கள், யக்கு கித்தனா சுந்தர் ஹை, பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்மே நாரங்கி ஆரஞ்சு கலர், லால் ரெட் கலர், ஹரா க்ரீன் கலர், பீலா எல்லோ, பைங்கனி வைலட், ஆஷ்மானி ஸ்கை ப்ளூ, நீலா அப்படின்னா ப்ளூ, ரங்குக என்னென்ன கலர்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்திரதனுஷ்கோ ரங்கு கிசுசே மிழே, இந்த இந்திரதனுஷில் ரெயின்போவில் இந்த கலர்ஸ்லாம் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு யோசிக்கிறார். யக் இந்திரதனுஷ் சாந்த் ரங்கோ को विचित्र और अद्भुत खेल है. இந்த இந்திரதனுஷ் இந்த ரெயின்போ 7 ரங் கோ, 7னா என்னது 7, ரங் அப்படின்னா கலர், 7 கலர்ஸோட விசித்திர அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம், அத்புத் அப்படின்னா அற்புதமான அப்படின்னு அர்த்தம், கேல் அப்படின்னா ப்ளே. இந்த ரெயின்போ அப்படின்றது இப்போ நம்ம என்னென்ன கலர்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, இந்த 7 கலர்ஸோட விசித்திரமான அற்புதமான ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், கவி ஆச்சரிய கஹத்தே ஹாக்கி, ஆச்சரியத்தோட கவி என்ன பண்ணுறாரு? கவினா கவிஞர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கிஸ் தரக்கு கே சாஞ்சுமி டால்கர் யக்கு இந்திரதனுஷ் பனாக. கிஸ் தரக்கு கே எந்த மாதிரி, சாஞ்ச்மே அப்படின்னா மோல்டுன்னு அர்த்தம். எப்பயுமே ரெயின்போ அழகான ஒரு வடிவத்தில் இருக்கும் இல்லையா, கூடல் குரசல் கோணல் மானல்லாம் இல்லாமல் இருக்கும் இல்லையா. அப்போ கடவுள் இதை படைக்கும் போது எந்த மாதிரியான மோல்டு வச்சு இதை செஞ்சார் அப்படின்னு யோசிக்கிறாரு. யக்கு அப் தக்கு கஹா சீமா ஹுவாக, சீமானா மறைகிறது. ரெயின்போன்றது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சு போயிடும். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் இருந்த ரெயின்போ எங்கே மறைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் பாயிண்ட், யக் இந்திரதனுஷ் பகூத் சுந்தர் ஹை, இது ஆல்ரெடி சொல்லிட்டனால இங்கே வேண்டாம். யக்கு வர்த்தமானக் கமிதாக வ இர் ந நா இத் ம இக் இப்படி தான் எடுத்துக்கிட்டணும். வர்ணநாத்மக் அப்படின்னா ஒரு விளக்கமான அப்படின்னு அர்த்தம். இந்த ரெயின்போ எப்படிப்பட்டதான்? ஒரு விளக்கமான கவிதை போன்றது அப்படின்னு சொல்கிறார். கவி இஸ்கா சுந்தர் வர்ணம், கவி இஸ்கான இங்கே ரெயின்போவை குறிக்கிறது, அழகான வர்ணனை செஞ்சுருக்காரு அப்படின்னு இந்த போயத்தை முடிக்கிறாங்க. இந்த போயத்தோட நான் மார்க் பண்ணியிருக்கிறத பாயிண்ட்ஸ் வச்சு எழுதினாலே இங்கே 2 இஆர்சி கொடுத்துருக்காங்க. இந்த இஆர்சியில் ஃபஸ்ட்டு இஆர்சிக்கு 4th பாயிண்ட், 5th பாயிண்ட், 6th பாயிண்ட், 7th பாயிண்ட் போட்டுக்கிட்டு போதும். சந்தர்ப்பு வந்து கவியோட பேர் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, கவின்னு போட்டு ஒரு குட்டி ஐஃபன் போட்டு நேம் எழுதிக்கோங்க, கவிதான் போட்டு இந்திரதனுஷ். ஸோ இதை எப்படி இந்திரதனுஷ் போயமில் கொடுத்துருக்க லைன்ஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது? நாரங்கி லால் ஹரா இந்த கலர்ஸ் வந்தாலே இது இந்திரதனுஷ் போயம்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட், நமக்கு இந்திரதனுஷ்ன்ற வேர்டே வந்துடும். ஸோ இதை ஒரு ஹிண்ட்டாக வச்சு இந்த லைன்ஸு இந்திரதனுஷ்லேருந்து கொடுத்துருக்காங்க. சந்தர்ப் அப்படின்னு போட்டு கவி அண்ட் கவிதா நேம் எழுதிட்டு இந்த செகண்ட் இஆர்சிக்கு இந்த பேராகிராஃப்லேருந்து 8th பாயிண்ட், 9th பாயிண்ட், 10th பாயிண்ட் எழுதுனா போதும். இப்போ நம்ம ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாமா? இப்போ நம்ம சாராंश பார்த்துட்டோம், 2 இஆர்சி பார்த்துட்டோம். அண்ட் இந்திரதனுஷ் மே கித்தனை ரங்க் திகாயி படுத்தே ஹை, எத்தனை கலர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் இந்த இந்திரதனுஷில், அதாவது ரெயின்போவில் அப்படின்னு கேட்குறாங்க. இந்திரதனுஷ்மே 7 ரங்க் திகாயி படுத்தே ஹை, நம்மளால் 7 கலர் பார்க்க முடியும். இந்திரதனுஷ் கைசா பிரஹட் ஹோத்தா ஹை, இந்திரதனுஷ் தூர் தக் ஜமீன் சோ, எங்கேருந்து எங்கே வரைக்கும் பிரஹட் அப்படின்னா தோன்றுதல். ஸோ ரெயின்போ எப்படி தோன்றும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்திரதனுஷ்
दूर तक जमीन को தூரத்தில் ஒரு நிலத்திலிருந்து छूते हुआ प्रकट होता है தொட்டு ஒரு தூரமாக பக்கத்தில் நம்ம ரெயின்போவை பார்க்க முடியாது தூரமாக இருக்கிற லேண்டிலேருந்து தோண்டி லேண்டில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திரதனுஷ் में कितने लोगों को चोबी है ஸோ தீனோ லோக் கி சோபிக 3 லோகங்கள் அதாவது மேல்லோகம் இடைரோகம் பால் பரலோகம் அப்படின்னு இருக்கு ஸோ 3 லோகத்துலேயும் இது தொட்டு வருது இந்த ரெயின்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம போயம் முடிச்சாச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு 3 ரோமன் ஃபஸ்ட் இஆர்சி கேட்பாங்க செகண்டு ஷார்ட் ஆன்சர் கேட்பாங்க தேர்ட் வந்து இந்த சாராஞ்ச் கேட்பாங்க ஸோ இந்த போயம் ரொம்பவே ஈஸியான போயம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் தேங்க்யூ